நான் கர்ப்பமா இருக்கேன் அத தன்னோட ஃபேமிலி கிட்ட அந்த பொண்ணு காட்டுன அழகே தனிதாங்க. நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு தன்னோட ஃபேமிலி கிட்ட அந்த பொண்ணு காமிக்கும் போது அந்த ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுறத பார்த்தா என்னமோ நம்ம வீட்டு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற ஒரு ஃபீல் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, வர்ஷா ஸ்வர்ட் அப்படிங்கிற இன்ஸ்டா பக்கத்துல இருந்து வைரல் ஆயிட்டு வர ஒரு வீடியோ தான் இப்போ ட்ரெண்ட்னு சொல்லலாம். அந்த பொண்ணு தன் அம்மா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த கிட்ட கொண்டு காமிக்கிறாங்க. அத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கான அந்த அம்மா பரவசத்துல கை கால் புரியாம அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அணைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட உறவினர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சு அந்த அளவு கடந்த சந்தோஷத்தை பகிர்ந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க இந்த கியூட் யங் கேர்ள். இந்த வீடியோவை பார்த்து பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் இந்த பதிவு பாக்குற ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் தன் வீட்டுல இருக்கிற பெண் கர்ப்பமானாங்கன்னா அது தன்னோட கணவருக்கும் தன்னோட அம்மா அப்பா மாமியார் மாமனார் தாண்டி பெருசா வெளியே போகாது. அப்படி தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லோரும் மனசுலயும் கேலி கூத்தா மாறிடும், சங்கடத்தை ஏற்படுத்தும். கண்ணுப்படும் அப்படின்னு நினைச்சு சொல்ல மாட்டாங்க. வயிறு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு ஆன பிறகு அந்த பெண்ணை பெருசா வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுடும்னு சொல்லி குழந்தை பிறந்து 6 மாசங்கள் கழித்துதான் அந்த பெண் சகஜ நிலைக்கே வரும். அந்த அளவு ஒரு கர்ப்பம் தரிக்கிறதுல இருந்து குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் அவ்வளவு ரகசியமா வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வெறும் நாட்கள் தள்ளி போய் இந்த கர்ப்பம் தரிக்கும் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் ஆனாலே ஊரை கூட்டி வீடியோ போட்டு கொண்டாடிடுறாங்க. பின்னால ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். சோ இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடலாம், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா இப்போ வீடியோ போட்டெல்லாம் தம்பட்டம் அடிச்சு செய்யணும்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சில பேர் பதிவிட்டிருக்காங்க. எது எப்படியோ அந்த பொண்ணு அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வாழ்த்துக்கள். மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள பாரத் மெயில் 24 சேனலை தொடர்ந்து பாருங்க. Super, right. Very good. Super, congrats. குட்டி தல வந்துட்டே இருக்காரு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.